எங்கப்பா எங்கேயோ பாத்தியா பார்க்கத்தாண்டா நானும் ஆசைப்பட்டேன். 15 நாள் ஆளு பங்குக்குள்ள கடந்தேன். தலைமறைவான தற்கூரியெல்லாம் இப்பதான் தலையை தூக்கி வேலை காட்டுது. தற்கூரியா? சொல்லு. என் அண்ணன் கேஸ் சிபிஐக்கு மாத்திட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா? ஆமா, காலையில சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க. பேர உள்ள போய் சேர போறீங்க. யார் நீங்க? மொத்த பேருமா? நாங்க இல்ல, நாங்க எந்த நம்பிக்கையில சொல்ற? டேய் அது இல்லடா, நீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சிருச்சு. நாய் ஜெயிச்சிருச்சா? நியாயம் ஓ நியாயம் ஜெயிச்சிருச்சா? எனக்கு நாய் ஜெயிச்சிருச்சுன்ற மாதிரி இருந்துப்பா. சரி அதை விடு. விஜய் மாதிரி பேச சொன்னா விஷால் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்ப எந்த நம்பிக்கையில உங்க நியாயம் ஜெயிச்சிருச்சு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, அண்ணனோட தீர்ப்பு வந்து 6 மாசம் கழிச்சுதான். 6 மாசம் கழிச்சு இல்ல, அவனுக்கு அந்த தீர்ப்புன்றத என்னன்னு நினைச்சுக்கிட்டாங்க, கேஸ விசாரிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுட்டாங்க. கேஸ ஓபன் பண்றதுக்கான தீர்ப்பு அது. அப்படியா? அப்படித்தான். அந்த சிபிஐ மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, சிபிஐ டார கிழிச்சிருந்தியல்ல. ஒரு லைவ் எக்ஸாம்பிள் ஒண்ணு பண்ணி காமிக்கிட்டா? தம்பி இங்க வாங்க. ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்காப்புல. இவர் யாருன்னு தெரியல? இந்த மூஞ்சிய பாடுறா, இதாண்டா சிபிஐ. ஏப்பா நீ ஏதோ 6 மாசத்துல அரைச்சு தள்ளிடுவியாமே? அப்படியா? 6 மாசத்துலயா? நான் அப்படி சொல்லலையே. இங்க இல்லவா, நீ சொல்லல. நீ என்னைக்கு சொல்லியிருக்க? நீ அதெல்லாம் ரொம்ப நியாயமான நினைச்ச. இவங்க என்ன சொல்றாங்க, 6 மாசத்துல அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு கேஸ அலசி அப்படியே உப்பு கண்ட போட்டு உள்ள தள்ளிடுவியாமே? எந்த கேஸ்? எந்த கேட்டா பத்தியாலே ஒரு கேள்வி. என்ன எப்படி கேட்டுட்ட? இல்ல, அவன் கன்ஃபியூஸ் ஆவான்டா. ஏன் தெரியுமா? அவன்கிட்ட மொத்தம் 7000 சொத்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு இந்தியா பூரா. சரி ஒரு எக்ஸாம்பிள், நமக்கெல்லாம் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீ சொன்னீங்க 6 மாசத்துல கிழிச்சிருவான்ட்டு. ஆமா. ஏப்பா இந்த அசித்குமார் வழக்கு விசாரணையில வெயிட்டிங்ல இருக்குடா. புரியலையா? வெயிட்டிங்ல இருக்கு, பாத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி அதை விடு. ரொம்ப நாளா இப்ப பார்த்த கேஸ் தானே கேட்ட. நான் சொல்ல போற கேஸ் ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருந்த கேஸ், இந்த 2G கேஸ். வந்துச்சா இல்லவா? அது அவை 7G ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்கல்ல, அதனால தெரியல. சரி அதை விடு. இந்த ஆர்ஜி கர் ஹாஸ்பிட்டல்ல இந்த வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ரேப் ஒண்ணு நடந்துச்சு. ஏன் என்னடா எல்லாத்தையுமே ஞாபகம், எல்லாத்தையும் 1-2 ஞாபகம் இருக்கணும். பரவாயில்ல அதை விடு. இந்த சாத்தாங்குளம் கேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இன்னும் எதுக்கு என்ன இந்த ராமஜெயம் கேஸ்? ராமஜெயம் எல்லாம் வந்து ஸ்ரீராமஜெயம் இல்லவா? ராமஜெயம் எங்களுக்கு தெரிஞ்சது ஸ்ரீராமஜெயம். டேய் கோட்டசாமி தெரிஞ்சுச்சா? தம்பி என்ன கேஸ் கந்தரக்காப்ல? தம்பி இப்பதான் ஒரு கேஸ் காலையில தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. காலையில நடந்துச்சா? அந்த காலையில கேஸ் நீ சாயங்காலத்துக்குள்ள முடிச்சிருப்போம்னு சொல்லிட்டு ஒரே நம்பிக்கை. தீபாவளியை இப்பயே கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்கடா. உன் கையில கேஸ கொடுத்தோன்ற ஒரு நிம்மதி. நீ என்ன பண்ணுவியா? கண்டுபிடிப்பியா? நீ எந்த கேஸ்? அவன் முதல்ல கேஸை கண்டுபிடிக்கிறா, அதுக்கப்புறம் கேஸுக்கு உள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கட்டும். சரி ரைட்டு, உங்களுக்கு டைம் ஆகும், மேல இடத்துல கூப்பிடுவாங்க, நீங்க போயிட்டு என்ன என்னண்ணா இப்படி ஆகி போச்சு? என்னண்ணா இப்படி ஆகி போச்சு? அவன் எதுக்கு அங்க கேஸ் ஆக்கி தள்ளி விட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது? அவன் ரொம்ப தூரம் போன. டேய் வாடா, இங்க வாடா, இங்க வாடா. இரு அவன்கிட்ட சொல்லிடுறான். ஆமா கேஸை எதுக்காக ஒன்றை தள்ளி விடுவாங்க தெரியுமா? தெரியுமே. எதுக்கு? முடிக்க கூடாது. ஐயோ பச்சந்தியா இருக்கு, சி வெள்ளந்தியா இருக்கு. புரியுதா? ஆக்சுவலி அவன்கிட்ட கேஸை தள்ளி விட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அந்த காரணம் அவனுக்கு நல்லா தெரியும், சொல்ல மாட்டான். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. இவனுக்கும் தெரியாது, எனக்கு தெரியுமே. நான் சொல்லவா? உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கோப்பு. ஏன் அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன் அவங்க பின்னாடி போய் நீங்க ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு கூட்டு? இந்த கேஸை எப்படியாச்சும் இழுத்தடிக்கணுன்றதுனால தானே நீ சிபிஐ கைக்கே மாத்துன அப்படின்னு சொல்லி நான் சொல்லலப்பா. நம்ம தலைவர் தான், தாவேகா தலைவர் தான் அடித்தொண்டையிலேருந்து கத்துனாப்புல. பயங்கரமா பேசினாரு. எங்களுக்கு தெரியாதா நீ எதுக்கு சிபிஐக்கு போவன்ட்டு? ஏன்னா அவன் உனக்கு சாதகமா சொல்லுவான், அவனுக்கு கீழே
நீ வந்து அண்டர் கிரவுண்டில் அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் 2 பேரும் பண்ணுற தில்லு முள்ளு எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? நான் வர்றேன் அப்படின்னாப்புல. இன்னைக்கு எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காப்புலன்னு அவருக்கும் தெரியல. சார், நியாயமான மனுஷனாக பார்த்தா எனக்கு சிபிஐ மேலேயே நம்பிக்கை இல்லை. தமிழ்நாடு போலீஸ் மேலேயாச்சும் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. சிபிஐ மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அவங்க என்னை வேணும்னே வந்து பயங்கரமாக வந்து கார்னர் பண்ணி அடிப்பாங்க. 2வது என்னை வந்து கூட்டணி வைக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க, என்னை மிரட்டுவாங்க. அதனால நீங்கள் வந்து வெறும் எஸ்ஐடியை மட்டும் வைங்க, அவங்க விசாரிக்கட்டும் சொல்லியிருக்க வேண்டியது தானே. எப்படி பார்த்தாலும் எஸ்ஐடின்றது மேற்பார்வை தான். சிபிஐ அது ஒன்றும் போயிட்டு ஃபீல்டுக்கு போயிட்டு இறங்கி நியூஸை சேகரித்து என்கொயரி பண்ணி அப்படிலாம் கிடையாது. இவங்க என்ன என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்றத கரெக்டாக நின்று சூப்பர்வைஸ் பண்ணுறது தான் எஸ்ஐடின்றது. அந்த எஸ்ஐடி ஒருவேளை தமிழ்நாடு போலீஸ் மேலே சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு வைங்கள, அவங்க தாராளமாக அவங்க அதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் பண்ணலாம், இந்த போலீஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு நல்ல போலீஸாக கொடுங்க கேட்கலாம்ப்பா, ஒன்றும் தப்புலாம் கிடையாது. ஆனால் நேரடியாக அவங்க சிபிஐ விசாரணை வச்சு, சிபிஐ விசாரணை மேலாண்மை பண்ணுறதுக்கு எஸ்ஐடி ஒன்று வச்சு, அவங்களுக்குள்ளேயே தாவே ஐயா ஆதவர்ஜனா கேஸு போட்டாப்புல, ஆதவர்ஜனா அந்த கேஸு போட்டவர் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? சிபிஐன்றது இவங்க எதுக்கு வச்சுருக்காங்க, டைமு இழுக்கத்தான், வேறு எதுக்கு இவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆனால் அவர் சொன்னதுலேயே ஒரு விதத்தில் உண்மை இருக்குப்பா. சிபிஐ ஆல் ஓவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட 7000 கேஸ் பெண்டிங் இருக்குது. இந்த 7000 கேஸில் கிட்டத்தட்ட 2300 கேஸு 10 வருஷமாக இருக்குது, ஒரு 400 கேஸு 20 வருஷமாக இருக்குது பெண்டிங்கில், ட்ரையல் கோர்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்கு எல்லாம். இதை விட இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லவா? அதாவது இந்த ஸ்டேட் போலீஸுக்கெல்லாம் வந்து மூளை இல்லை, ஆனால் சிபிஐக்கெல்லாம் வந்து 3 மூளை இருக்குது. ஒரு மூளை செத்து போனாலும் இன்னொரு மூளை வந்து முழிச்சுக்கும், அந்த மூளை தூங்கவே தூங்காது. 3 மூளையில் ஏதாச்சும் ஒன்று ஷிஃப்ட் போட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்குன்றாங்கல்ல, இந்த 3 மூளைக்காரங்க தான் 175 கேஸை ஆதாரம் கிடைக்கல, எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி, லேக் ஆஃப் எவிடன்ஸ்ன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 180 கேஸ் முடிக்க முடியாத கேஸ். நடந்தது உண்மை, கிரைம் நடந்தது உண்மை, சீட்டிங் நடந்தது உண்மை, ஆனால் அந்த சம்பவத்துக்கு சரியானபடி ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அடித்து கேஸை தள்ளி டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க சார் சிபிஐ. ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேஸு, நம்ம ஐயா ஜெகன்மோகன் ரெட்டி அந்த கேஸில் என்ன நிலைமைன்றது எல்லாருக்குமே தெரியும். தெரியுமா? சாத்தாங்குளம் கேஸ் தெரியுமா தெரியாதா? விஷ்ணுபிரியா கேஸ் தெரியுமா தெரியாதா? ராமஜெயம் கேஸ் தெரியுமா தெரியாது? எல்லாம் ஒன்றும் இல்லை, வெஸ்ட் பெங்காலில் இல்லாத ஸ்டேட்டு இவங்களோட கேஸு எல்லாமே இருக்குது சார். நியாயமாக பார்த்தா சிபிஐ என்னையும் சொல்லியிருக்கணும், ஐயா என்னால் இருக்கிற கேஸையே முடிக்க முடியல, ஆனால் ஏன் தான் தள்ளுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இருக்கிற கேஸையே முடிக்க முடியல. ஆனால் இதை தாண்டி நீங்கள் என்கிட்ட இப்போதைக்கு வேண்டாம், ரொம்ப பிஸியாக இருக்கிறா, ஒரு 10 வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் அப்பயும் கேஸை முடிப்பாங்கலாம் கேட்டீங்கன்னா கிடையாது, ஆதாரம் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் சார் நடக்கும். உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், இந்த சிபிஐ ஒரு கேஸை இவ்வளோ பேசுகிறோம்ல, இப்போ இந்த மே மாதமோ ஜூன் மாதமோ ஒரு கேஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் 1.25 கோடி, மகாராஷ்டிரா பேங்க்கில் 1.25 கோடி ரூபா வந்து ஏதோ ஒரு மேட்ரு பண்ணியிருக்காங்க. அந்த கேஸில் ஒரு 5-6 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டார். ஆனால் கேஸ் எப்போ ஃபைல் பண்ணாங்க தெரியுமா? 2003 ஃபைல் பண்ணதுக்கு 2025 ஜூனில் வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுதான் கேஸு, புரியுதா? த லாங் டூரேஷன். ஆப்வியஸ்லி இது வந்து சிபிஐ மட்டும் கிடையாது, போலீஸ்லயே நடக்கும். ஒரு கேஸு கோர்ட்டுக்குன்னு போயிடுச்சுன்னா அந்த கோர்ட்டில் நடக்கிற கேஸு குறைஞ்சது 5-10 வருஷமா சும்மா வச்சுனா, கோர்ட்டில் எவ்வளோ கேஸு பெண்டிங் இருக்குது தெரியுமா? சிபிஐ விடுங்க, கோர்ட்டில் முடிக்க முடியாத கேஸு, சிவில் கேஸு பரவாயில்ல, அதில் நிறைய சட்ட சிக்கல் இருக்கு. கிரிமினல் கேசஸ் அதுவும் ஏகப்பட்டது பெண்டிங்கில் இருக்கு, கோர்ட்டில் இருக்கு, முடிக்க முடியாமல். அதெல்லாம் ஏன் வச்சிருக்காங்கன்னு அவன் எல்லாத்தையும் செஞ்சு போட்டு தாராளமாக வெளியில் சுற்றி திரிகிறாங்க. இப்போ இந்த கேஸு போன உடனே எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கேஸு இதோட வந்து முடிஞ்சிச்சு, என்னமோ வந்து 3 வாரத்தில் முடிக்க போகிற மாதிரி தான். அவங்க அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? மாதம் சிபிஐ தன்னோட என்கொயரியை மாதம் சப்மிட் பண்ணணும் எஸ்ஐடி கிட்ட. மாதம்னா எத்தனை மாதத்துக்கு இந்த கேஸை ஒட்டிய புரியல. இதனால செத்து போன குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அதை சொல்லுங்களேன். மாதம் கேஸை நடத்துங்கப்பா, மாதம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கப்பா, என்கொயரி பண்ணுங்கப்பா, என்ன வேணாலும் செய்யுங்க. இந்த செத்து போன 41 பேருக்கு இதனால என்ன பிரயோஜனம்? ஏதாச்சும் நடக்குமா? முதல்ல கொடுக்கலாமா சார்? நம்ம சிபிஐக்கு அதாவது அடிச்சு பிடிங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும்.
இது நம்ம கொடுக்கல. சில கேசஸ் நமக்கே கொடுத்துருக்கோம். எதுக்காக இங்கே கொடுக்குறாங்கன்னா கொடுக்கலன்னா திட்டுவாங்க, கொடுக்கலன்னா நம்ம மேலே திருப்பிக்குவாங்க. அதாவது இது பண்ண தப்ப மறைக்கிறதுக்காகத்தான், மூடி மறைக்கிறதுக்காகத்தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குது ரூலிங் பார்ட்டி, ஆளும் கவர்மெண்ட்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதை ஒரு இதுக்கு பயந்துக்கிட்டு எதுக்குப்பா நமக்கு வம்புன்னு தூக்கி கொடுத்துட்றாங்க. இப்போ ஸ்டேட்டில் உள்ள போலீஸை நீ நம்ப மாட்டேன், சென்ட்ரலில் அதோட கண்ட்ரோல் சென்ட்ரலோட கண்ட்ரோலில் தானே இருக்குது. அப்போ சென்ட்ரல் அது தனிப்பட்ட ஒரு இதுவா அமைப்பா இண்டிபெண்ட் பாடியா அது ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த இண்டிபெண்ட் பாடியா சிபிஐயா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், இந்த இது இந்த இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. என்ன நார்காட்டிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்ஐஏ இருக்குது, எவ்வளவோ இண்டிபெண்ட் பாடிஸ் இருக்குது. இந்த இண்டிபெண்ட் பாடிஸ் எல்லாம் யாருடைய இன்ஃப்ளூயன்ஸு இல்லாமல், யாருடைய தலையீட்டு இல்லாமல், ஒரு அரசியல் சார்ந்து இல்லாமல் தனிப்பட்ட முறையில் தப்பை மட்டுமே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தால் எவ்வளவோ கேசஸ்லாம் முடிச்சு விட்ருக்கணும் சார். பெண்டிங்கில் இருக்கிறதுக்கான வேலையே கிடையாது. ஏன் பெண்டிங்கில் பல கேஸ் இருக்குது தெரியுமா? இன்ஃப்ளூயன்சஸ் உள்ளே இருக்கிறதுனால தான். சீட்டிங் கேஸ், சிட் ஃபண்டில் ஆரம்பித்து ஏகப்பட்ட சீட்டிங் கேஸ், மணி லாண்டரிங் கேஸ், பல பேர் உள்ளே போயிட்டு வெளியில் அசால்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கான் சிபிஐ கண்ட்ரோலில் இருக்கும் போது. எப்படி உள்ளே போனாங்க, எப்படி வெளியில் வந்தாங்க சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவோ கேசஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். சிபிஐக்கு கொடுக்கறதுனால தப்பெல்லாம் கிடையாது. சால்வ் பண்ண முடியாத கேஸ் சிபிஐக்கு போகலாம். இன்னும் ப்ரோபே ஆரம்பிக்கலையே, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலையே. ஒரு ஸ்டேட் அந்த ஹை கோர்ட்டுக்கு ஆக்சுவலி நீதிமன்றத்தை அவமானப்படுத்துறாங்க. இதில் அவங்களுக்கு இந்த வெற்றி 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 என்னத்தை பெரிய அப்புறம் வாயில தான் நல்லா வந்துடும். என்ன பெரிய வெற்றி இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க புரியலையே. எக்ஸாமுக்கு உள்ளே விட்டது, அதை உள்ளுக்குள்ளே விட்டது பெரிய வெற்றின்றா. இப்போ என்ன எக்ஸாம் எழுதணும், அதுக்கு ரிசல்ட் வரணும், திருத்தணும், அதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன ரிசல்ட்டுன்றது. அதுக்கடையில் இவங்க எல்லாரும் வந்து ஆடி களைச்சி தீர்ந்து அப்படியே அயர்ந்து போய் படுத்து தூங்கிட்டாங்க. ஒரே நாளில் செலிப்ரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க சார். நீதி உண்மை வெளியில் வரும், உண்மை வெளியில் வரும். என்ன அதைத்தாயே நாங்களும் கேட்குறோம். உண்மை வெளியில் இப்போ வருமா, எப்போ வரும், எப்போ வரும்? 41 பேர் இதுக்காக உட்காந்து வெயிட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவங்களுக்கு என்ன சார் வழி? இந்த 41 பேரை விட்டுருங்க. இந்த 41 பேருக்கு அப்புறம் இனிமேல் வரப்போறவங்களுக்கு என்ன வழி அதை சொல்லுங்க. இனிமேல் வரப்போறவங்களுக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது, அவ்வளவுதான் பிரச்சனை. நாம என்ன பண்ண, இவங்க ரெண்டே இப்போ எதுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னா இது திமுக செஞ்ச தப்பா இல்லை தாவேகா செஞ்ச தப்பா, இதுதான். அதாவது இது ஏன் பாவ கணக்கில் வரக்கூடாது, நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன் தப்பு இல்லைன்னு தாவேகான்னு சொல்லுது, திமுக சொல்லலாம். அங்கே போனவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு தாவேகா சொல்லலாமா? அந்த ஒரு எவ்வளோ கேவலமான ஒரு ஆளாக இருப்பாங்கன்னு பார்த்துங்க. அதாவது மனு போட்டிருக்காங்க, இவங்களுக்காக மனு போட்டிருக்காங்க. அந்த மனு போட்டவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க சார். தாவேகாலாம் சொல்லியிருக்காங்க எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எங்கள் மனு எங்கள் இது தனியாக. அவங்க போட்டதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் கணக்கில் சேர்க்க முடியாது, நாங்கள் போட்டது தான். இது அவங்க சொன்ன கணக்கு சார். இப்போ இனிமே நடக்க போறோம். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, தாவேகாவுக்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே தேவைப்படும். ஒரு எஸ்ஓபி வேணும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வேணும், அவசியம் வேணும். அதை ஏன் டிரைவ் பண்ணக்கூடாதுன்றோம். ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்கு இதெல்லாம் வந்து நெறிமுறைகள், இதெல்லாம் ரூல்ஸ், நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் அவசியம் இருக்கணும். முடிஞ்சா பண்ணி இல்லாட்டி பண்ணாத. பொதுக்கூட்டமா கூட்டம் எவ்வளோ பேர் வருவாங்களா, எவ்வளோ பேர் வருவாங்க கணிக்க வேண்டிய ஸ்டேட்டோட கடமை. அதே நேரத்தில் கட்சிக்காரங்களோட கடமையும் கூட. மினிமம் இவ்வளோ பேர் வருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். போலீஸ்னா இவ்வளோ பாதுகாப்பு இருக்கணும், இவ்வளோ பேர் இவ்வளோ போலீஸ் இருக்கு. அந்த எஸ்ஓபி எங்கே? அதுக்கு ஏதாச்சும் ஒருத்தங்க ஏதாவது முயற்சி பண்ணுறாங்களா? அந்த முயற்சியில் தான் ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் இருந்தது. அதைத்தான் இப்போ ஓவர் ரூல் சுப்ரீம் கோர்ட் பண்ணியிருக்கு. அது எப்படி நீ போனேன்ட்டு அங்கே அந்த விஷயத்துக்கு போனதுக்கு எந்த விஷயம் எப்படி வந்ததுன்னு கேட்கறதுக்காக தான் இது உள்ள வந்ததுக்கப்புறம் தானே ஆக்ஷன் எடுத்தது. ஆனால் இப்போ அதுக்கான வழிமுறை நெறிமுறை அதை அந்த மேஜர் பாயிண்டே மறந்துட்டாங்கல்ல. இதோட ஆணி வேறு எது? கூட்ட நெரிசல். தேவையில்லாமல் பொதுமக்கள் செத்துடக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அதை ஒரு வாயிலும் இங்கே பேசலையா சார்? அதுக்கு சேர்த்து வித்தின் அ வீக், அதாவது வித்தின் ஒரு 10 days கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை நீங்கள் கிரியேட் பண்ணியே ஆகணும். இதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுத்தே ஆகணும். என்ன பண்ணி எல்லா ஸ்டேட் இல்லையா ஒட்டு மொத்தமாக சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே ஒரு இதை போட்டு அடிச்சு விட்ட வேண்டியது தானே, எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ஆனால் அதை ஏன் பண்ண மாட்டேன்றாங்க தான் தெரியல. ஏன்னா
அது அவங்களுக்கு முக்கியம் இல்லை. அந்த 41 பேர் செத்ததை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. இன்னும் எத்தனை உசுறு போனாலும் எங்கள் அண்ணன் எதுலையும் சிக்க விட மாட்டோம், சிக்க விடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட எண்ணமாக இருக்கிறது. இப்போ இந்த சிபிஐ கேஸ், இந்த சிபிஐ கைக்கு மாறினா சீக்கிரம் முடிஞ்சுன்னு நினச்சிருக்காங்க. தம்பி, சிபிஐ உங்ககிட்ட சிக்கலை, நீங்கள் தான் சிபிஐ சிக்கிறீங்க, பார்த்துக்கங்க. இது எப்போ முடியும் அப்படின்னா, இந்த நாங்களும் ஆட்சியை பிடித்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு 40 வருஷம் கழிச்சு பேசிட்டு இருப்பார் ஒருத்தர். அப்போ கூட இது முடியாது. சரியா? நன்றி.